இத்தனை சாதாரணமானவளின் வாழ்க்கை அத்தனை எளியது இல்லை. தன் குடும்பத்திற்காகவும் தன்னை சுற்றி இருப்பவர்களினுடைய புன்னகைக்காகவுமே எப்போதும் இவள் ஓடிக்கொண்டிருக்கிறாள். எல்லோரையும் போல இவளுக்கும் சில கனவுகளும் ஆசைகளும் இருக்கிறது. ஆனால் மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து பழகியவள் என்பதால் இவளினுடைய கனவுகளையும் இவளினுடைய ஆசைகளையும் இவள் மறந்தே போய்விட்டாள். இப்போதெல்லாம் எப்போதுமே இவளை பற்றி இவள் நினைப்பதே இல்லை. யாராவது நீ எப்படி இருக்கிறாய், நலமா என்று கேட்கும்போதுதான் இவளுக்கே நினைவு வருகிறது. தனது குடும்பத்திற்காகவே வாழ பழகிய இவளை இந்த உலகம் இன்னமும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. சுயநலவாதி, பொறாமை பிடித்தவள், பேராசைக்காரி, சனமண்டாதவள், இது போன்று இன்னும் பல.